பிக் பாஸ்ல இருந்தேன், தெலுங்கு பிக் பாஸ்ல. அவன் கல்யாணத்துக்கு என்னால் வர முடியல. ஸோ இதுக்கு தான் நான் கண்டிப்பாக வரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் சிங்கப்பூர் போனோம், ஆனால் அந்த டேட் கூட விஷ்ணுக்கிட்ட மாற்றி வைக்க சொல்லியிருக்கோம். அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க படத்தை. ஸோ கண்டிப்பாக நான் வருவேன், எல்லாரும் முன்னாடி ப்ராமிஸ் பண்ணுறேன். இல்லைனா என்னை வந்து நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக இல்லை. அது இல்லாமல் மரியாவோட எங்கே பார்த்தாலும் அந்த குழந்தை யார்கிட்ட பேசுதோ இல்லையோ என்கிட்ட வந்து என் பக்கத்தில் உட்காந்துக்கும். ஓகே ஓகே. அதுக்கு நான் எப்போ சொல்லுவேன், அதுக்கு ஒரு சேஃப்டி மாதிரி. இவனும் வந்து சின்ன சின்ன திருட்டு வேலை பண்ணுவாங்களே 8 மணிக்கு மேலே பார்ட்டிஸில் போனால், இவர் வந்து பொண்டாட்டியை என்கிட்ட விட்டுட்டு போயிடுவார் அந்த பக்கம். அம்மா பார்த்துக்கோங்க அப்படின்னுட்டு. ஐயா அது என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டே போயிருக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்தா என் பொண்டாட்டிக்கு தெரியாது. ஐயா அன்னைக்கு கூட வந்தீங்களா? அது ஐயோ தெரியாதா? ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுக்கு ப்ரோ. அப்படியா? இதுக்கு மேலே சமாளி சென்னை யூஸ் ப்ரோ, எல்லாமே பார்த்தாச்சு ப்ரோ. அதனால என் பக்கத்தில் விட்டுட்டு தைரியமாக அவன் போயிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிட்டு வருவான். ஆஹா ஆஹா அப்படியா?